வளமுடன். நான் டாக்டர் கலைவாணி. தூக்கம் என்பது அனைத்து உயிர்களுக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நமது உடல் நாள் முழுவதும் செய்த வேலைக்கான ஓய்வை தான் அடுத்த நாள் சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றலை வழங்குவது தூக்கம்தான். தூங்காமல் இருப்பதும் அதிக நேரம் தூங்குவதும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது. தூக்கங்கிறது ஒரு மனுஷனுக்கு அவசியமும் அத்தியாவசியமும் ஆனது. உடல் உறுப்புகள் ஒழுங்காக இயங்கணும் அப்படின்னா தூக்கம் மிக மிக அவசியம். அதே போல அதிகமாக தூங்குவதனால உடலின் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் பாதிக்கக்கூடியது. மூளைய புத்துணர்ச்சி பெற வைப்பது நமது தூக்கம்தான். அந்த தூக்கமானது சரியான நேரத்துல சரியான அளவுல நமக்கு தினந்தோறும் கிடைக்குமானால் மூளை புத்துணர்ச்சியோடு கூர்மையாக விழிப்புணர்வோடு வைத்திருக்க முடியும். ஒருவருடைய தூங்கும் நேரம் அப்படிங்கிறது அவருடைய வயதை பொறுத்தும், உடலை பொறுத்தும், உடல் வன்மையை பொறுத்தும், உடல் உழைப்பை பொறுத்தும், சூழ்நிலையை பொறுத்தும் அமையும். பொதுவா யார் யாரு எவ்வளவு நேரம் தூங்குவது ஆரோக்கியமானது அப்படின்னு பார்க்கும் பொழுது பிலோ 5 இயர்ஸ் குழந்தைகள் 12 மணி நேரம் தூங்கிக்கலாம். 5 வயது முதல் 15 வயது வரை இருக்கிறவங்க 8லேருந்து 10 மணி நேரம் தூங்கிக்கலாம். 16 வயதுலேருந்து 30 வயது உடையவர்கள் 7 மணி நேரம் தூங்குவது ஆரோக்கியமானது. 32லேருந்து 50 வயது உடையவர்கள் 6 மணி நேரம் தூங்கலாம். அபவ் 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க 8 ஹவர்ஸ் தூங்கிக்கலாம். இப்படி தூங்கினால் உடலுக்கு ஆரோக்கியமானது. தூங்கும் பொழுது எந்தெந்த பாய்களில் தூங்குவது ஆரோக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழம்பாய், கோரைப்பாய், பிறப்பம்பாய், பேரிச்சம்பாய், மூங்கில் பாய், இந்த மாதிரியான பாய்களில் படுத்து தூங்குவது ஆரோக்கியமானது. என்னால் பாயெல்லாம் படுக்க முடியாது அப்படின்னா இளம் பஞ்சு மெத்தை இந்த மாதிரி தூங்குவது நோய்களையும் போகும், அதே சமயத்தில் உடலின் ஆயுளையும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். நைட்டில் 6லேருந்து 8 மணி நேரம் தூங்குவது ஆரோக்கியமான தூக்கமாகும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் தூங்கி நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள். நன்றி.